1 கிலோ நண்டு இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துரலாம். இதுக்கு 1 கிலோ நண்டுக்கு 5 காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு, மல்லி, பூண்டு, மிளகு. இது ஃபுல்லா லேசா லைட்டா வறுத்துட்டு, அப்படியே நம்ம மிக்ஸியில போட்டு மசாலா மாரி ரெடி பண்ணிக்கிருவோம். அந்த 1 கிலோ நண்டுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும். தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. அது டேஸ்ட்டா இருக்காது. சின்ன வெங்காயம்னா நல்லாயிருக்கும். 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த மசாலையோட அரைச்சிட்டு இந்த தேங்காவும் அரைச்சுக்கிறணும். இது தாளிக்கும்போது எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுட்டு, தாளிச்சுட்டு, உப்பு போட்டு நம்ம செய்முறைய தொடங்கணும். சமைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருளுக்கெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, ஈஸியா சமைக்கலாம். நண்டு கிரேவிக்கு எடுத்து வச்ச பொருட்கள்லாம் லேசா பொன் வறுப்பா வறுத்துக்கிறணும். எல்லாமே ஒன்றா சேர்த்து அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு வறுத்துட்டோம். இந்த பொருட்கள்லாம் இப்போ ஆற வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிறணும். மஞ்சத்தூள் இதோட சேர்த்து அரைச்சா அந்த பொடி நல்லா தூள் கலரு கொடுப்போம். அதுக்காக தான் இப்போ சேர்த்து அதில் போட்டு அரைச்சிட்றது. இதோட தண்ணி சேர்த்து பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அது இன்னும் நல்லா நைஸாக அரைக்கணும். இந்த மசாலையோட பூண்டும் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். வந்துடணும். கையில் எடுக்கும்போது நம்ம நைஸாக இருக்கணும். இப்போ திரி வச்சிருக்க தேங்காய் திருவலையும் அரைச்சி எடுத்துக்கிறணும். இந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ நண்டு தொக்கு செய்ய போகிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப ருசியாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா இது மாதிரி வெடிக்கணும். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா பொரிய செவக்க வதக்கிறோம். இதோட 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோடு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிட்டு, தக்காளி சேர்த்தோன்னா அதோட கொஞ்சோண்டு உப்பு போட்டு சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்டு,
தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதோடு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிறணும். எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டால் அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும், நல்லாயிருக்கும். கிரேவிக்கு அப்புறம் இந்த தேங்காய் துருவல் அரைச்சி வச்சோம்ல, அதையும் சேர்த்து அதோட சேர்த்து வதக்கணும். கிரேவி நல்லா அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் குழ குழன்னு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா நண்டை எடுத்து அதில் அப்படியே சேர்த்துறணும். நண்டு வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. நண்டு வாசனை நல்லா வருது. இப்போ நண்டு நல்லா வெந்துருச்சு. கிரேவி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காயிடுச்சு. அது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை தூவிட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டு விட்டு அவ்வளோதான், அப்படியே இறக்கிற வேண்டியது. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவினா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.